கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே தப்புவிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும், பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 29:25, கர்த்தரை நம்புகிறவனே உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாக வாழ்ந்தான். எந்த இடத்துல தாவீதை புறந்தள்ளினாங்களோ, ஒன்றுமே இல்லைங்கிற விதமாக தள்ளி விட்டாங்களோ, அந்த இடத்திலேயே அந்த நாட்டை அரசாளும்படியாக கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அதான் கர்த்தரை நம்பி நிற்கிற மக்களுக்கு ஏற்படுகிற காரியம். கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்கும்போது அந்த இடத்துல கர்த்தரை நம்பாமல் அவன் அழிந்து போயிருப்பான்னு வைங்க, அவருக்கு சரித்திரமே கிடையாது. கர்த்தரை நம்பி கோலியாத்தை எதிர்கொண்டு ஜெயித்தார். அதாவது கர்த்தரை நம்பி நின்ற அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர், பெரிய ஒரு எதிர்காலம் கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருந்தார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரை நம்பி, அதாவது எல்லா காலத்திலும் கர்த்தரை நம்பி தான் தாவீது எல்லா காரியத்தையுமே செய்தார். நாமளும் கர்த்தரை நம்புவோம். இதுவரைக்கும் நடந்த காரியத்தெல்லாம் விட்டுருங்க, பாடுகள் உபத்திரங்கள்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தரை பிடித்துக்கோங்க, கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து நில்லுங்க, கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்ற மகனாக மாற முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களையும் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு சென்று உங்களுக்கானதை சுதந்திரிக்கும்படியாக நடத்துவார். ஆமென்.